திருமணத்துக்கு பிறகு கீர்த்தி சுரேஷுக்கு மார்க்கெட்டு பறிபோனது. நீண்டகால காதலன் ஆண்டனியை சமீபத்தில் கீர்த்தி சுரேஷ் திருமணம் செய்து கொண்டார். அவருடைய கணவர் ஆண்டனி கீர்த்தி சுரேஷை தொடர்ந்து சினிமாவில் நடிக்க அனுமதி கொடுத்தார். ஆனால் கீர்த்தி சுரேஷ் சமீபத்தில் நடித்த பேபி ஜான் என்ற இந்தி படம் படுதோல்வியடைந்தது. கீர்த்தி சுரேஷ் கவர்ச்சியாக நடித்த போதிலும் ரசிகர்கள் கீர்த்தி சுரேஷை ஏற்றுக்கொள்ளவில்லை. புதிய படம் எதிலும் நடிக்காமல் இப்போது வீட்டில் சும்மா இருக்கிறார் கீர்த்தி சுரேஷ். சின்னத்திரை நிகழ்ச்சிகளில் நீதிபதியாக அமர்கிறார் கீர்த்தி சுரேஷ். தான் நடித்து சம்பாதித்த பணத்தை வைத்து வெப் தொடர்கள் அல்லது சின்னத்திரை சீரியல்கள் தயாரிக்கலாமா என்று தன்னுடன் பழகிய நடிகர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் கீர்த்தி சுரேஷ். நாக சைத்தன்யாவின் மனைவி நடிகை தூலிபாலா கார் ரேஸில் பங்கேற்கிறார். நடிகர் நாகார்ஜுனாவின் மகன் நடிகர் நாக சைத்தன்யாவுக்கு நீண்ட நாட்களாக கார் ரேஸில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது லட்சியமாக இருந்தது. ஆனால் அவன் உடல்நிலையை பொறுத்தவரை அவர் கார் ரேஸில் கலந்து கொள்ள முடியாது என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார். தன் மூலமாக நிறைவேறாத தன்னுடைய லட்சியத்தை மனைவி மூலமாக நிறைவேற்ற முடிவெடுத்திருக்கிறார் நடிகர் நாக சைத்தன்யா. நடிகர் நாக சைத்தன்யனின் இரண்டாவது மனைவி நடிகை சோபிதா தூலிபாலா. சோபிதா தூலிபாலா நான் கார் ரேஸில் பங்கேற்க தயாராக இருக்கிறேன் என்று கணவனிடம் அறிவித்து விட்டார். இதன் காரணமாக கார் ரேஸ் பயிற்சியாளரிடம் தன்னுடைய மனைவி சோபிதா தூலிபாலாவை பயிற்சிக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் நாக சைத்தன்யா. விரைவில் நடிகர் அஜித் போல கார் ரேஸில் பங்கேற்க தயாராகி வருகிறார் நடிகை சோபிதா தூலிபாலா. சிம்புவின் 49வது மற்றும் 51வது படத்துக்கு இசையமைக்கிறார் சாய் அபயங்கரா. இசையமைப்பாளர் சாய் அபயங்கராவை சிம்புவிடம் அறிமுகப்படுத்தி சிபாரிசு செய்தவர் இயக்குனர் அட்லி. இதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், அட்லி இயக்கிய ஜவான் படத்துக்கு அனிருத்தை இசையமைப்பாளராக நியமித்தார் அட்லி. ஆனால் அட்லி விரும்பிய நேரத்துக்கு தேவைப்படும் நேரத்தில் அனிருத் இசையமைத்து கொடுக்கவில்லை. எனவே அனிருத் மீது செம கோபத்தில் இருக்கிறார் அட்லி. எனவே வளர்ந்து வரும் இசையமைப்பாளர் சாய் அபயங்கராவை இயக்குநரிடம் தேடி தேடி போய் சென்று அறிமுகப்படுத்தி இவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள், இவர்தான் வருங்கால ஏஆர் ரஹ்மான், வருங்கால அனிருத் என்று எல்லா இயக்குநரிடம் சிபாரிசு செய்து கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் சிம்புவின் 49வது 51வது படத்துக்கு இசையமைக்கிறார் சாய் அபயங்கரா. 50வது படத்துக்கு இசையமைப்பாளர் தமன் இசையமைக்கிறார். ரஜினிகாந்த் முடி திருத்த 1,00,000 கோடி சம்பளம். மயக்கம் முட்டு விழுந்துடாதீங்க, ஆனால் இது உண்மை. ரஜினிகாந்த் தலையில் இருக்கிற முடியை நாம் ஒரு 2 மணி நேரத்தில் எண்ணிடலாம். ஆனால் அவர் தன்னுடைய சிகை அலங்காரத்துக்கு மும்பையில் ஒருவரிடம் போகிறார். அவருக்கு 1,00,000 ரூபாய் கொடுத்து தன்னுடைய முடியை வெட்டி கொள்கிறார் ரஜினிகாந்த். யாருப்பா அந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட் என்று கேட்டால் அவர் பெயர் ஆலிவ் ஹக்கீம். ஆரம்ப காலத்தில் இவங்க அப்பா கிட்ட ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்காரு. அப்போது இவர் ஒரு தலைக்கு முடிவெட்ட 20 ரூபா சம்பளம் வாங்கியிருக்கார். அதுக்கப்புறம் பைய தன்னுடைய சலூனை ஏசி சலூனாக மாற்றி கொண்டிருக்கிறார். மினிமம் 75 ரூபா ஒரு ஹேர் கட்டுக்கு என்று கட்டணம் ஃபிக்ஸ் செய்து ஆலிம் ஹக்கீம் தொழிலை தொடங்கியிருக்கிறார். அதற்கு அப்புறம் இவருடைய ஹேர் ஸ்டைலை ஃபாலோ பண்ணது யாருன்னா எல்லா மும்பை நடிகர்களும் ஆலிவ் ஹக்கீமுக்கு தான் வந்தாங்க. சரி, நடிகர்கள் மட்டுமா? பிரபல கிரிக்கெட் வீரர் தோனி உள்பட அனைவரும் ஆலிம் ஹக்கீம்கிட்ட தான் வந்து கிரிக்கெட் போட்டிக்கு முன்னதாக முடிதிருத்திக் கொள்கிறார்கள். ரஜினிகாந்த் மட்டுமல்ல, ஷாருக் கான், ரன்பீர் கபூர், ரன்வீர் சிங் மற்றும் விராட் கோலி, MS தோனி உள்பட அனைத்து கிரிக்கெட் வீரர்களும் ஆலிவ் ஹக்கீமிடம்தான் ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கொள்கிறார்கள். இவருடைய தந்தை இறந்தபோது இவருடைய வங்கி கணக்கில் 13 ரூபாய் தான் இருந்தது. அதாவது ரோட்டிலே சவரம் செய்கிற ஒருவனைப் போலத்தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்கிறார் ஆலிவ் ஹக்கீம். இன்றைக்கு இந்தியாவில் உள்ள ஹேர் ஸ்டைலிஷ் சலூன்களில் இடம்பெற்றிருக்கிற அத்தனை ஹேர் ஸ்டைல் சொந்தக்காரர்
ஆலிவ் ஹக்கீம். விதவிதமான ஹேர் ஸ்டைல்களை உருவாக்கிய பெருமையும் ஆலிவ் ஹக்கீமுக்கு உண்டு. இன்றைக்கு ஆலிவ் ஹக்கீமிடம் முடிதிருத்தி கொள்பவர்கள், ஹேர் ஸ்டைல் செய்து கொள்பவர்கள், அதை ஒரு ஃபேஷனாகவே கருதி கொண்டு தொழிலதிபர்கள் மற்றும் துட்டு உள்ள கனதனவான்கள் அனைவரும் மும்பைக்கு பறந்து சென்று, அதுவும் முன்கூட்டியே டைம் ஃபிக்ஸ் பண்ணணும். ஏற்ற ஆலிவ் ஹக்கீமிட ஃபோன் பண்ணி எத்தனை மணிக்கு வர்றோம் அப்படின்னு முன்னோட்டு சொல்லணும். அவரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொண்டு தான் நீங்கள் ஹேர் ஸ்டைலிஸ்ட் பண்ண போக வேண்டும். பிரபல நோய் சிகிச்சை நிபுணர்கள், மருத்துவர்கள் இருக்காங்க இல்லையா, எம்டி, எஃப்ஆர்எஸ்எஸ், லொட்டுலோஸுக்கு படித்தவங்ககிட்ட போனீங்கன்னா நீங்கள் கன்சல்டேஷன் முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கணும். 3 நாளைக்கு முன்னாலேயோ இல்லை 3 நாளைக்கு பிறகோ நீங்கள் அவர் அப்பாயின்மெண்ட் கொடுப்பார். அந்த அடிப்படையில் மருத்துவ சிகிச்சை உங்களுக்கு தரப்படும். அந்த உயரிய புகழ்பெற்ற மருத்துவ சிகிச்சை நிபுணரால் அந்த அடிப்படையை ஃபாலோ பண்ணுறாரு நம்ம ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆலிவ் ஹக்கீம். அப்படின்னா பாருங்கள், குறைந்தபட்சம் அவரிடம் ஹேர் ஸ்டைலிஸ்ட் செய்து கொள்வதற்கு கட்டணமாக நிர்ணயிப்பது எவ்வளோ தெரியுமா? 1 லட்சம். நானே ஷாக் ஆகிட்டேன்.